இன்னைக்கு நான் உடச்ச பச்சை பயிறு வச்சு பருப்பு கறி மாதிரி வைக்க போகிறேன். ஆனால் பருப்பு இல்லை, இது வெறும் உடச்ச பச்சை பயிறு வெந்துருச்சு பாருங்கள். நான் அப்புறம் இதை கொஞ்சம் பிளெண்டரில் அரைச்சிக்குவேன். இது கருவேப்பிலை, இஞ்சி, இது 3 பல்லு பூண்டு நான் ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கேன், காஞ்ச மிளகா, வெங்காயம், டொமேட்டோ, உருளைக்கிழங்கு, முள்ளிங்கிழங்கு. இது வெறும் மிளகாத்தூள். வாங்க சமைக்கிறது பார்ப்போம். தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்குவோம். வேறு பூண்டு குச்சி குச்சா வெட்டிட்டேன், இஞ்சி குச்சி குச்சா வெட்டிட்டேன், எல்லாம் வெட்டிட்டேன். எல்லாம் போட்டுக்குவோம். கொஞ்சம் கடுகு தாளிப்பு போட்டுப்போம். நல்லா வெட்டி வச்சு மிளகா வச்சு வெறும் மிளகா தூள் போட்டுப்போம். வந்து பார்ப்போம். பாருங்கள், காய்கறியிலே உள்ள தண்ணி கொஞ்சம் வந்திருக்கு. இந்த இப்போ வந்து நம்ம அதை ஊற்றிக்குவோம். அரைச்சதை நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். சாம்பார் மாதிரியே இருக்கும், ஆனால் இதில் பருப்பு ஒன்றும் கலக்கலை, வெறும் உடச்ச பச்சை பயிறு. தண்ணி ஊற்றிக்குவோம். அதை அரைச்சோம்ல தண்ணி. சாம்பார் 3-4 பேர் சாப்பிட்லாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். இது நல்லா கொதிக்கிட்டோம். கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அது கொதிக்கிட்டோம். ஓகே, பாருங்கள் எவ்வளோ வாசமாக இருக்குது, கொதிச்சுக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் கிண்டி பார்ப்போம். எல்லாம் வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம உடச்ச பச்சை பயிறு வச்சு சாம்பார். வேறு ஒன்றும் இல்லை, எல்லா பொருளும் நீங்கள் பார்த்தீங்க. உடச்ச பச்சை பயிறு 1/2 கப்பு தான் போட்டேன். நான் கப்பு காட்டுறேன் உங்கள்கிட்ட. இந்த கப்பில் 1/2 கப்பு தான் போட்டேன் உடச்ச பச்சை பயிறு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.